டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோடைய கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்த பத்தியும், இந்த படத்தோடைய ஒன்லைன பத்தியும் பேசியாகணும். ஏன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க படத்தோடைய ரிவ்யூவர்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட படம். இது என்னோட டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். படம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஆனா பல பேர் ரிவ்யூவரோட சேனலை எடுத்துக்கிட்டு அவங்க போடுற ரிவ்யூ கேட்டுட்டு படத்துக்கு கூட போக மாட்டேன்றாங்க. அதனால இந்த படத்தோட கான்செப்டை எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னா, படம் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க ரிவ்யூ பண்றீங்க. இதுக்கெல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக படத்தோடைய வில்லன் மூவி ரிவ்யூ பண்ற எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சென்ட் பண்றாரு. அதே போலதான் நம்ம ஹீரோக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சென்ட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் ஒரு பாப்புலரான மூவி ரிவ்யூவர். அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மூவியோடைய ஸ்பெஷல் ஷோ டிக்கெட். அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷமா கிளம்பி போறாரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதாவது வில்லன் ஒரு டிராப் மாதிரி செட் பண்ணி ஹீரோவா அந்த கதைக்குள்ளே கொண்டுட்டு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோ மட்டும் அந்த டிராப்ல மாட்டல, நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியும் மாட்டிருக்காங்க. அதே போல மூவி ரிவ்யூ பண்ற நிறைய பேரும் அந்த டிராப்ல மாட்டிருக்காங்க. சோ இவங்க எல்லாமே அந்த டிராப்ல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, வில்லன் இருந்து எப்படி தப்பிச்சாங்க, இதை ஒரு பேய் படமா எப்படி மாத்துனாங்க அப்படி சொல்றதுதான் இந்த படத்தோடைய மீதி கதையே. இந்த படத்தோடைய முழு கதையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்தோடைய ஆரம்பத்துல ஒரு மூவி ரிவ்யூவருக்கு ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா சினிமா பாரடைஸ்ன்ற தியேட்டர்ல இருந்து ஸ்பெஷல் ஷோக்கான டிக்கெட் வந்திருக்கு. அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த ரிவ்யூவரும் அந்த தியேட்டருக்கு போறாரு. தியேட்டருக்கு போய் பார்த்தாதான் தெரிய வருது அவரு மட்டும் தான் அந்த தியேட்டர்ல இருக்காரு, வேற யாருமே வரல. அங்க போயிட்டு ஷாக் ஆகி நிக்கிற அந்த யூடியூபரும் என்ன தியேட்டருக்கு யாருமே வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டே கேக்குறாரு. அப்பதான் அந்த மேனேஜர் சொல்றாரு, இது உங்களுக்கான ஷோ, நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும், உட்கார்ந்து அமைதியா உங்க படத்தை பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்ல ஸ்கிரீன்ல படம் ஓடுது. பயந்துகிட்டே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க திடீர்னு ஸ்கிரீன் ஆஃப் ஆன உடனே அதுல செல்வராகவன் வராரு. அவர் தான் இந்த படத்தோடைய வில்லனே. அவருக்கு இந்த படத்துல ஹிச்கார்டு இருதயராஜன் பேரு. அந்த யூடியூபரும் படம் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம செல்வராகவன் வந்து படத்தை பார்த்துட்டு உங்க இஷ்டத்துக்கு கண்ணா பின்னாடா ரிவ்யூ சொல்றேங்க, இதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூவே சொல்லக்கூடாது, படத்தை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும், பயங்கர ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு ரிவ்யூ பண்ற ஒவ்வொருத்தரையும் அந்த தியேட்டருக்குள்ள வர வச்சு ஒவ்வொருத்தரா கொலை பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வர அந்த தியேட்டரை தீய வச்சு கொளுத்தி அந்த தியேட்டரையும் இழுத்து மூடிடுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கிசா 47 சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான யூடியூப் ரிவ்யூவரை தான் காட்டுறாங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ சந்தானம் தான். அவருக்கு இந்த படத்துல கிசா 47 தான் பேரு. படத்தோடைய ரிவ்யூ பேசர் தான் ப்ரொஃபஷனலா வச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டும் கிண்டல் பண்ணிட்டும் சந்தோஷமா இருந்துட்டு வராரு. அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், தூங்க முஞ்சி தங்கச்சி, இதெல்லாமே தாண்டி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இதெல்லாமே ஒரு சைடு இருக்கு. எப்ப பாரு நம்ம ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோவை கரிச்சு கொட்டிட்டே தான் இருக்காங்க. மூவியை ரிவ்யூ பண்றன்ற பேர்ல கண்டவங்க எல்லாம் கேலி கிண்டலும் வாங்கிட்டு கண்ணா பின்னான்னு பேச்சு வாங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாத இவனால ஏரியால என் பேரும் கெட்டு போகுது. இது வரைக்கும் சொந்தமா சம்பாரிச்சு ஒரு ஜட்டி அவன் வாங்கி போட்டிருக்கானா, அவன் போட்டிருக்க ஜட்டி கூட என்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ சந்தானம் இந்த ஜட்டி வேணா ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி அவங்க அப்பா மூஞ்சில எரிஞ்சிடறாரு. உடனே சந்தானம் அப்பாவை பார்த்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த யூடியூபர் கிசா 47 பார்த்து ஊரே வியந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு கப்புன்னு உள்ள போய் சாப்பிட்டு படுத்துறாரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினி வீட்டுக்கு வர நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் இவன் பின்னாடி எல்லாம் சுத்தாத, இவன் பின்னாடி சுத்தது தண்ட செலவு, உனக்கு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தயவு செய்து இவன் கூட சுத்தத்தை நிறுத்திடு அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ண தேவையில்லாத பிரச்சனை யாராங்க கிளப்புறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ள இருந்து வெளியே வராரு. பையன் வந்ததை பார்த்த உடனே அப்பா சைலண்ட் ஆயிராரு. நம்ம ஹீரோக்கு ஒரு கொரியர் வந்ததுக்கு. அந்த கொரியருக்குள்ள என்னடா இருக்குன்னு பார்த்தோம்னா சினிமா பாரடைஸ்னு சொல்லிட்டு ஒரு மூவி டிக்கெட் இருக்கு, இந்த லொகேஷனுக்கு நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அட்ரஸையும் பின் நம்பரையும் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாமே தாண்டி அந்த மூவியோட டிக்கெட்டையும் அனுப்பிச்சிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த மூவி டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த தியேட்டரே பாலடைஞ்ச பங்களா மாரி இருக்கு. அந்த தியேட்டருக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரியும் தெரியல. பூட்டி இருக்கிற தியேட்டருக்கு இந்த அட்ரஸ் சொல்லி நமக்கு யாரா இந்த கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இங்க இருக்குது சரியில்லை அப்படி சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது வீட்டுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா யாருக்குமே போன் ரீச் ஆகல. நம்ம ஹீரோ வீட்டாண்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது பக்கத்து வீட்டுக்காரு அக்கத்து வீட்டுக்காரலாம் உங்க அப்பா அம்மா நீ சொன்ன படத்துக்காக தான் டிக்கெட்டை எடுத்துட்டு இப்பதான் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டருக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா தியேட்டரவே புது தியேட்டர் மாரி காட்சி அளிக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத அந்த தியேட்டருக்குள்ள ஹீரோவுடைய ஃபேமிலி மொத்த பேருமா அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு சைடு யோசிக்கிறாரு, காலையில பார்த்தோம் இந்த தியேட்டர் அலங்கோலமா இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படிடா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியேட்டருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம அப்பா அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த தியேட்டருக்குள்ள போறாரு. அந்த தியேட்டருக்குள்ள போறவங்க யாருமே உயிரோட திரும்ப வர மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே வில்லன் ட்ராப் மாதிரி செட் பண்ணி அந்த கதைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரிவ்யூவர்ஸ் மட்டும் இல்லாத ரிவ்யூவர்ஸோட ஃபேமிலியும் உள்ள
கூட்டு வந்து கொலை பண்றதா அவனுடைய வேலையே. சோ அந்த பிளான் பண்ணி தான் இப்ப நம்ம கிசா 47 அதாவது நம்ம ஹீரோ சந்தானத்தையும் உள்ள வர வச்சிருக்காங்க. சோ நம்ம ஹீரோ மட்டும் தான் உள்ள போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இன்னொரு ஒரு கேங்க் வருது. அது நம்ம மொட்டை ராஜேந்திரன் கேங்க். நம்ம மொட்டை ராஜேந்திரன் ஒரு மூவி ரிவ்யூவர் தான். அவருக்கு இதே போல ஒரு கொரியர் வந்திருக்கு. அந்த கொரியருக்குள்ள ஸ்பெஷல் ஷோ டிக்கெட் வந்திருக்கதால அவரும் இங்க கிளம்பி வந்திருக்காரு. அவரு போல நிறைய பேர் இங்க உள்ள வந்திருக்காங்க. சோ எல்லாருமே படம் பார்த்துட்டு இருக்க மொட்டை ராஜேந்திரனும் ஹீரோவும் அந்த டிராப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இப்ப டைரக்டா நம்ம வில்லங்கிட்டே பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் செல்வராகவனை பார்த்து நீலாம் யாரு, உனக்கு என்ன வேணும், ஏன் ஃபேமிலியை கூட்டு வந்த, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா கேக்குறாரு. அப்பதான் நம்ம செல்வராகவன் ஒரு விஷயத்த சொல்றாரு. மூவி ரிவ்யூ பண்ற பேர்ல என்னென்னவோ தப்புலாம் பண்ணிட்டு இருக்கங்க. ஒரு படத்தை பத்தி ஒப்பீனியன் சொல்ல தெரியாதவன் கூட இன்னைக்கு படத்தை பத்தி இது நல்லால அது நல்லாலன்னு சொல்லிட்டு நொட்ட சாக்கு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? அதனால தான் உங்களை படத்துக்குள்ள ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அந்த படத்துக்குள்ள போயிட்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறங்க அப்படின்றதான் இந்த கேமோடைய மோட்டிவே அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுறது பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாரு. சோ இந்த கேம் எப்படியோ போகட்டும், என் ஃபேமிலியை நான் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. ஆனா அந்த இடத்துல தான் நம்ம செல்வராகவன் நம்ம ஹீரோக்கு ஒரு செக் சொல்றாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த படம் முடியறதுக்குள்ளே 3 சாப்டரா நான் ஒரு பிளான் செட் பண்ணிருக்கேன். அந்த பிளான்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சிட்டேன்னா நீ உன் ஃபேமிலியை காப்பாத்திக்கலாம், நீயும் உயிரோட வெளியே போகலாம். அப்படி இல்லனா உள்ள இருக்கிற கொடூரமான பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு நீ சாக போற அப்படி சொல்லிடுறாரு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் கொஞ்சம் உஷாராயிராரு. மொட்டை ராஜேந்திரனை கூட வச்சுட்டு நம்ம ஹீரோவும் பல தில்லாலங்கடி வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல டோட்டலா அந்த ட்ராப் மூவிக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு. சோ இப்ப நம்ம ஹீரோ அந்த மூவிக்குள்ள இருக்காரு. சோ அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மூவில இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோடைய அப்பா அம்மா தான். அதாவது கேரக்டர் வைஸா தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் தெரியுது இது எங்க அப்பா எங்க அம்மா தங்கச்சி அப்படி சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. அதாவது சொந்த மகனே அவங்களுக்கு தெரியல. அவங்க ஒரு கேரக்டரா மாறிட்டாங்க அந்த கதைக்குள்ள. சோ இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்த ரியாலிட்டிக்குள்ள இருக்காரு. அவருக்கு மட்டும் தான் இந்த உண்மை தெரியும். அவரால் மட்டும்தான் இவங்களை காப்பாற்ற முடியும். இப்ப செல்வராகவனும் சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படி சொல்லிட்டு சாப்டர் ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் கில்லர். ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு கில்லர் கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு எல்லாருமே கொலை பண்றதுக்காக வரான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு சின்னதா ஒரு கனவு வந்திருக்கும். அதுல முதல்ல சாக போறது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். ஆனா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுல அடக்க ஒடக்கமான ஒரு குடும்ப பெண்மணியா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மூவிக்குள்ள இருக்கும்போது பயங்கரமான ஒரு கேலா இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறாங்க. இந்தாண்ட திருப்பி பார்த்தா அவங்க அப்பா ஒரு ஷிப்போட கேப்டனா இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா அவங்க தங்கச்சி பயங்கர கிளாமரா வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க எல்லாருமே ஒரு ஷிப்புக்குள்ள தான் இருந்துட்டு வராங்க. ஷிப்போட கேப்டனே நம்ம ஹீரோவோட அப்பா தான். இப்ப நம்ம ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றதுக்காக அந்த மூவிக்குள்ள இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு நடந்த உண்மை எல்லாமே சொல்றாங்க. ஆனா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜிவிஎம் என்ட்ரி ஆகுறாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் நம்ம ஹீரோ பார்த்து யாருப்பா உனக்கு என்ன வேணும், ஏன் வந்து தேவையில்லாத வந்து குழப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஹீரோ ஜிவிஎம் பார்த்து எல்லா உண்மையும் பயங்கர டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அது எல்லாமே இவர் கேட்கற மாதிரி தெரியல. நீ சொல்றது எல்லாமே உண்மையா இருந்தா நடக்கிறத வச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா அதை விட்டுறாரு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ உடைய தங்கச்சி இருக்காங்க பத்தியா, அவங்க வந்து நம்ம ஜிவிஎம் மேல ஒரு ரூட்டை விட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜிவிஎம்மும் ஹீரோவுடைய தங்கச்சியும் பயங்கர க்ளோஸா லவ் பண்ணிட்டு இருக்க அந்த மாஸ்க் கில்லர் நம்ம ஹீரோவை ஒரு சைடு துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு பார்த்தா இவங்க பண்ற டார்ச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த மாஸ்க் கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறாரு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அவனை லாக் பண்றதுக்காக நிறைய விஷயத்த யூஸ் பண்றாரு. அப்படி ஒரு விஷயத்த யூஸ் பண்ணும்போது இன்ஜின்ல ஃபால்ட் ஆயிடுது. சோ ஷிப் நடுக்கடல்ல நின்னு போயிடுறதால அந்த ஷிப்போட கேப்டன் இந்த ஷிப்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு, அந்த ஐலாண்ட்ல போயிட்டு நம்ம தங்கிக்கலாம், ஷிப் ரெடி ஆன உடனே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஐலாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போறாரு அந்த கேப்டன். ஐலாண்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ ஜீவம் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா ஜீவமா அதை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. அவரு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி பின்னாடி ரூட்டை விட்டுட்டு சுத்திக்கிட்டும் ஜாலியா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அந்த ஐலாண்டில் இருக்கிற ஹோட்டல்காரங்க எல்லாருமே பயங்கரமா வரவேற்பு பண்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சோ இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம செல்வராகவன் கிட்ட அந்த கதைக்குள்ள போயிட்டு கேட்கிறாரு. இப்பதான் இந்த டிராப்பாடிய செகண்ட் சாப்டர் ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த செகண்ட் சாப்டருக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஐலாண்ட், அதாவது இந்த ஐலாண்ட்ல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. சோ அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருந்துட்டு வரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க, ஆனா என்னுடைய லவ்வரை மட்டும் காணுமே அப்படி சொல்லிட்டு. சோ அதையும் நம்ம செல்வராகவன் கிட்ட நம்ம ஹீரோ கேட்க அதை எல்லாமே இந்த ஐலாண்ட்ல தெரிஞ்சுக்குவ அப்படி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷன், நம்ம ஃபேமிலி எப்படி காப்பாத்த போறோம், அது இல்லாத என்னுடைய காதலிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த ஐலாண்டுக்குள்ள வரும்போது என்னுடைய காதலியோடைய சவுண்ட் மட்டும் எனக்கு கேட்டிருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மொட்டை ராஜேந்திரன் கிட்ட அப்பப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ஐலாண்ட்ல இருக்கிற ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா வரவேற்பு பண்றாங்க. இப்ப அந்த ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே ஹோட்டல்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ மட்டும் பதட்டமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இங்க என்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படி சொல்லிட்டு. சோ
இப்போ பாருங்க அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆளுங்க சொல்றாங்க 3வது மாடிக்கு மட்டும் தப்பி தவறி போயிடாதுங்க. போனா பிரச்சனை. எதுக்காக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினர் இருக்கவங்க ஒருத்தங்க கேட்கறாங்க. அதுக்கு இது எங்க ஹோட்டலோடைய ரூல்ஸ். யாருமே 3வது மாடிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்பதான் நான் அந்த 3வது மாடிக்கு போயே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவும், தங்கச்சியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் 3வது மாடிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ அத காதுல வாங்கிக்கிறாரு. ஸோ வெளிய பார்த்தா நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தேகப்படுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க முகமே சரியில்ல. இவங்க யாரு என்னன்னே தெரியாத நம்ம இங்க வந்து மாட்டிக்கணும். அது மட்டும் இல்லாத நம்ம இந்த ஐலாண்டுக்கு வரும்போது ஒரு பைத்தியக்காரன் வேகமா ஓடியாந்தான். அவன் சொன்னது என்னன்னா, இந்த ஐலாண்ட்ல இருக்காதுங்க. இந்த ஐலாண்டுக்கு வரவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையினால இறந்து போயிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவ சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதுல இருந்து நம்ம மட்ட ராஜேந்திரனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் கையும் ஓடல, காலும் ஓடல. ஸோ இந்த ஐலாண்டுல இருந்தும் ஹோட்டல்ல இருந்தும் எப்படியாவது தப்பிக்கணும். அது மட்டும் இல்லாத 3வது மாடிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிறவனே சொல்றாங்க. இருந்தாலும் இவளுங்க போறேன்னு சொல்றாளுங்களே, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாங்க. ஹீரோ போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோடைய அம்மாவும், தங்கச்சியும், ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அந்த 3வது மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு புக்க பார்த்து அந்த புக்க ஓபன் பண்றாங்க. அந்த புக்குக்குள்ள இருந்து ஒரு ஆவி வருது. அந்த ஆவி தான் படத்தோடைய ஹீரோயினி. அதாவது நம்ம ஹீரோவோடைய லவ்வர். அவங்க பேரு ஜெசிகா. என்னடா என் ஆளு போட்டோவை இங்க மாட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவ இந்த ஹோட்டலோடைய பார்ட்னர்ஷிப் எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு இந்த போட்டோல இருக்கிறவங்கள பத்தின டீடைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இங்க தான் இருந்தாங்க. ஆனா இவங்க மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க. ரொம்ப வருஷம் ஆயும் கிடைக்கவே இல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன் தான். செல்வராகவன் கிட்ட திருப்புன கதைக்குள்ள போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படி சொல்லி கேக்குறாரு. உன்னுடைய கேள்விக்கு எல்லாமே பதில் தெரியும்னா 3வது மாடியில இருக்கிற ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை ஓபன் பண்ணனா நீ கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அப்படி சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ 3வது மாடிக்கு போறாரு. அதாவது அந்த ஹோட்டலோட 3வது மாடிக்கு. நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய அம்மாவும் தங்கச்சியும் போயிட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த புக்குக்குள்ள இருந்து ஒரு ஆவி வருது. அந்த ஆவி தான் நம்ம ஹீரோயினே முன்னாடியே சொல்லியிருப்பேன். சோ அந்த ஆவி கிட்ட நம்ம ஹீரோ எப்படியோ கம்யூனிகேட் பண்றாரு. ஆனா அந்த ஆவி ஆக்ரோஷமா இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாத அப்பதான் இந்த ஹோட்டலோடைய சுயரூபமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த புக்கை படிக்கும் போது மட்டும் பிளாஷ்பேக்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகிறாங்க நம்ம ஹீரோவும் மொட்ட ராஜேந்திரன் மட்டும். அந்த பிளாஷ்பேக்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அப்பதான் நம்ம ஹீரோயினி முறையா இந்த ஐலாண்டுக்கு வராங்க. சோ இந்த ஹோட்டலுக்கு வராங்க. சோ நம்ம ஹீரோவுடைய அப்பா கொஞ்சம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த புக்கை மூடி வைக்கிறாரு. சோ அதோட அந்த பிளாஷ்பேக்கும் கட் ஆயிடுது. இப்ப ரியாலிட்டிக்குள்ள வந்துருது. ஒரு சைடு பார்த்தா இந்த ஆவியை அழிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஹோட்டலோடைய மேனேஜ்மெண்ட் எல்லாமே குறியா இருந்துட்டு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ என்னுடைய லவ்வரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாத என் ஃபேமிலியை இந்த ஹோட்டல்ல இருந்தும் ஐலாண்ட்ல இருந்து கூட்டிட்டு போகணும். அதுக்கு இந்த ஹோட்டலை பத்தின உண்மையை தெரிஞ்சாதான் என்னால அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த புக்கை படிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அந்த புக்கை படிக்க விடாத தடுக்கிறாங்க அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க. சோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுடைய சுயரூபம் என்னன்னா, இவங்க ஒரு கொலைகாரங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாமே கொடூரமான முறையில கொலை பண்ணி இருக்கிற இடம் தெரியாம அழிக்கிறது தான் இவங்களுடைய வேலையை. சோ இப்ப இவங்க வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. சோ அப்படி வந்தவங்க தான் நம்ம ஹீரோயினையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினிய டோட்டலா ஒரு சாமியார் மூலியமா அவங்கள ஒரு கிரகணம் வரைக்கும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளேயே, அதாவது அந்த ஹோட்டலுக்குள்ளே. சோ இப்போ கிரகணம் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆவி வெளியே வந்துடும். அந்த ஆவி வெளியே வந்துச்சுன்னா அந்த ஹோட்டல்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஆளுங்க எல்லாமே கொல்லிடும். அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோடைய ஃபேமிலியும் கொலை பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஆவிக்கு தான் தெரியாது இல்ல இவங்க யாரு அப்படி சொல்லிட்டு. அதோடைய குறிக்கோள் என்னன்னா, என்ன கொலை பண்ணவங்கள நான் கொலை பண்ணியே தீரணும் அப்படின்றது மட்டும்தான். சோ அப்பனா நம்ம ஹீரோயினி இந்த ஹோட்டலை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஹோட்டல் மூலியமா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஹோட்டல்ல தப்பு நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை வெளியே இன்ஃபார்ம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்டோடைய அந்த டீம் மெம்பர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினியை கொலை பண்ணி அந்த இடத்துல பதிச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய ஆவியும் கட்டுப்படுத்தி அதே இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பயும் அந்த ஆவி வெளியே வரப்போகுது. ஒரு சைடு பார்த்தா அந்த புக்கை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா இந்த புக்கை இவன்ட்ட படிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோ எப்படியோ அந்த புக்கை அவங்க அப்பா மூலியமா படிச்சு ஹீரோயினோட ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா அந்த சாப்டர் 2வது இதையும் முடிக்கிறாரு நம்ம ஹீரோ. டைரி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப நம்ம ஹீரோ செல்வராகவன்கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா, நீங்க 2 பிரச்சனையில இருந்து சால்வ் ஆகி வெளியே வந்துட்டீங்க. 3வதா ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து நீங்க நீண்டு வெளியே வந்தாதான் உங்களால உயிர் தப்பிக்க முடியும் அப்படி சொல்றாங்க. அந்த பிரச்சனை என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஹண்டர்ஸ், அதாவது கொடூரமான முறையில மனிதர்களை கொலை பண்றவங்க. சோ சாப்டர் 2ல நம்ம ஹீரோயினோட டீடைல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினியை நம்ம ஹீரோ காப்பாத்திறாரு. இப்ப சாப்டர் 3 வந்துருச்சு. அந்த சாப்டர் 3ல இருந்து ஃபேமிலியை எப்படி நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு அப்படின்றதான். சோ அந்த ஹண்டர் கிட்ட இருந்து நம்ம ஜிவிஎம்மும் நம்ம ஹீரோவும் எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து பிளான் பண்ணி அந்த 4 ஹண்டரையும் கொலை பண்றாங்க. அது மட்டும் இல்லாத இத்தோட இந்த டிடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி
பேசிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம செல்வராகவன் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட குடுக்குறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த டிடிய முடிக்கலாம் முடியாது. இது முடிக்கணும்னா ரொம்பவே கஷ்டமான வேலை. நீ எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் எல்லாருமே திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃபேமிலி எல்லாமே நம்ம செல்வராகவன் ஒரு சர்க்கிள்குள்ள போக வைக்கிறாரு. சோ நம்ம ஹீரோ அது உள்ள போகாத எப்படியோ தடுத்து நிறுத்த பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம செல்வராகவனை பார்த்து குடும்பத்தை காப்பாத்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவனை பார்த்து ட்ராப்பை கிரியேட் பண்ணுனா அதுக்கு புதுதா ஒரு கதாபாத்திரம் வேணும். அந்த கதாபாத்திரத்தை நான் இப்ப அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவிஎம் கொலை பண்றாரு. ஆக்சுவலா அடுத்த கதாபாத்திரத்துல நம்ம ஜிவிஎம் கொண்டு வரதா நம்ம செல்வராகவன் பிளான் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஜிவிஎம் நம்ம ஹீரோ கொலை பண்ணதால அந்த சாப்டருக்கு இதோட எண்டு கார்டு வைக்கிறாரு. அதாவது டிடி எண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம செல்வராகவன் நம்ம ஹீரோ கிட்ட ரிவ்யூஸ பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவே ஒரு விஷயத்த செல்வராகவனை பார்த்து சொல்றாரு. அது என்னன்னா படம் நல்லா இருக்குது நல்லா இல்ல. ரிவ்யூவர்ஸால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. படம் நல்லா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே வந்து பாப்பாங்க. படம் நல்லா இல்லனா கண்டிப்பா யாருமே போய் பார்க்க மாட்டாங்க. இதுல வந்து ரிவ்யூவர்ஸ காரணம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாரு. அதை பார்த்து புடிச்சு போன நம்ம செல்வராகவனும் நீதான்டா உண்மையான ரிவ்யூவர்னு சொல்லிட்டு இந்த ட்ராப்ல இருந்தும் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃபேமிலியும் காப்பாத்துறாரு. சோ இப்ப பாருங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி ஆரம்பத்துல அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க பாத்தியா, அவங்க உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திடீர்னு அந்த தியேட்டர்ல நிக்கிறாரு. நீ எப்படா இங்க வந்த அப்படின்ற மேல அப்பா அம்மா கேட்க, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க தேவையில்ல, நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ அத்தோட இந்த படத்தோடைய கதையை முடிக்கிறாங்க. சோ படத்தோடைய கான்செப்ட் வளவள குழன்னு இருந்தாலும் சந்தானமும் மொட்டராஜனும் இந்த படத்தை பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். படத்துல எல்லா இடமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாத படத்தோடைய கான்செப்ட் ரிவ்யூல கொண்டுட்டு போயிட்டு ஹாரர்ல முடிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ இருந்தாலும் இந்த படம் ஓகே தான். இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.